ரகுவம்சம் 73ஆம் பகுதி. முகமலர்ச்சியுடனும் புன்சிரிப்புடனும் அன்புடனும் தங்களிடம் பேசும் அதிதியினைக் கண்டு அரசவை சேவகர்கள் தங்களின் அசையா நம்பிக்கையின் உருவாக அவனைக் கண்டார்கள். பெரும் செல்வம் கொண்ட அந்த அதிதி பட்டாபிஷேகம் நிறைவடைந்ததும் தன் யானையில் அயோத்தியினை வலம் வந்தான். அப்போது அவனின் கொடி உயர பறந்து மின்னியது. அதனை காணும்போது தேவேந்திரன் ஐராவதத்தில் வருவது போலவும் அவன் ஆளும் சுவர்க்கத்தின் உயர்ந்த கற்பக மரங்களின் இலை அசைவது போலவும் காட்சி இருந்தது. அதாவது அந்த அயோத்தி நகரம் அதிதி பவனி வரும்போது சுவர்க்கத்திற்கு நிகராக மின்னியது. அவனின் அரச அடையாளமான வெண்கொற்ற குடை அவன் தலைக்கு மேல் உயர பிடிக்கப்பட்ட போது ஏற்பட்ட நிழலால் வெப்பத்தினால் வந்த உஷ்ணம் தணிந்தது. அது குசனை இழந்து தவித்து வெதும்பும் மக்களுக்கு அதிதியால் ஆறுதல் தருவது போல் இருந்தது. புகைக்கு பின்பே நெருப்பு தோன்றும், தன் கதிர்களுக்கு பின்பே சூரியனுக்கும் நறுமணம் பரப்பிய பின்பே மலர் முழுக்க மலரும், மேகங்கள் கூடிய பின்பே இடி முழங்கும். இப்படி அதனதன் குணம் எல்லா இடத்திலும் மெதுவாகத்தான் முன்னறிகுறிகளுடன் தோன்றும். ஆனால் அதிதி அப்படி அல்லாமல் தன் முழு குணமும் உடனே தோன்றும்படி தன் இயல்பிலேயே இருந்தான். வசந்த காலத்தின் நிர்மலமான வானத்தில் நட்சத்திரங்களால் நிரம்பிய இரவு துருவ நட்சத்திரத்தின் பின்னால் செல்வது போல கருங்கூந்தலும் அழகான விழிகளையும் கொண்ட பெண்கள் அவனை மகிழ்வுடன் பின்தொடர்ந்தார்கள். சிறந்த வழிபாட்டை பெற்ற அயோத்தியின் தேவதைகளும் முறையான சாங்கியத்தால் விக்கிரகங்களில் குடியேறி இருந்து அவனுக்கு அருள் வழங்கினார்கள். அவனுக்கு நீரபிஷேகம் செய்த மேடை உலர்ந்து காய்வதற்கு முன்பே அவனை குறித்த செய்திகள் சமுத்திரத்தையும் கடந்து எல்லா இடமும் பரவியதால் அவன் பகைவரெல்லாம் அச்சமுற்றனர். அவனின் குருவான மந்திர பலமும் சிறந்த வில்லாளனான அவனின் அம்பின் பலமும் இணைந்து சாதிக்காதது என உலகில் எதுவுமில்லை எனும்படி அவனின் கீர்த்தி விளங்கிற்று. அவன் தன் குடிகள் விசாரணையில் தர்மம் அறிந்த பெரியோரை துணைக்கு வைத்து கொண்டே வாத பிரதிவாதங்களை கவனித்தான். பெரியோரின் துணை கொண்டே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட தீர்ப்புகளை கூறினான். தன் தர்மாசனத்திலிருந்து நீதி சொல்லி அதை நிறைவேற்றிய பணியாளருக்கு தக்க கூலியும் தந்து மகிழ்வித்தான். வாடிய நதிகள் ஆவணியில் பெரிதாக ஓடும், புரட்டாசியில் அது இன்னும் இன்னும் பெரிதாக பெருகி ஓடும். அவ்வாறே குசனால் வாழ்வு பெற்ற மக்கள் அதிதியின் காலத்தில் இன்னும் இன்னும் பெரிய வசதிகளை பெற்று மகிழ்வாய் வாழ்ந்தார்கள். அவன் தான் சொன்ன சொல்லை மாற்றியதில்லை. ஒரு முறை செய்த காரியத்தை திரும்ப பெற்றதுமில்லை, மாற்றியதுமில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் இதிலிருந்து விதிவிலக்காயிருந்தான். அது அவனால் வெல்லப்பட்ட அரசர்களின் ராஜ்யத்தை மறுபடி அவர்களுக்கே கொடுத்தான். அதுவும் அவனுக்கு பெரும் சிறப்பை கொடுத்தது. வாலிபம், அழகு, அதிகாரமிக்க செல்வம் என மூன்றும் ஒருவனை அகங்காரம் கொள்ளச் செய்யும். ஆனால் இவை மூன்றும் நிரம்ப பெற்றும் அவன் மனம் கொஞ்சமும் கர்வம் கொள்ளவே இல்லை. அவன் மேல் ஜனங்களும் ஜனங்கள் மேல் அவனும் அன்பு கொண்டதாக அவன் ஆட்சி நடந்ததால் அவன் புதிய அரசனாயினும் நாள்பட்ட மரம் ஆழ வேரூன்றி நிற்பது போல் யாராலும் எவ்வகை பகைவராலும் அசைக்க முடியாதபடி பலமாயிருந்தான். ஒரு அரசனுக்கு தொலைவில் உள்ள பகைவர்களால் உடனடி ஆபத்து இல்லை. அந்த பகை அவ்வப்போது மாறவும் கூடும். ஆனால் அரசனானவன் தன் உள்ளே இருக்கும் 6 பகைவர்களான காமம், குரோதம், மதம், லோகம், மோகம், மாச்சரியம் எனும் 6 பகையினை முதலில் வெல்லல் வேண்டும் என்பதை உணர்ந்த அவன் தன்னை முதலில் வென்று எதிரிகளுக்கு காத்திருந்தான். லக்ஷ்மி சஞ்சலமிக்கவள், அடிக்கடி இடம் மாறுபவள். ஆனால் எல்லோரிடமும் அதிதி கொண்ட அன்பின் காரணமாக உறைகல்லில் தேய்த்த தங்கத்தின் ரேகை மாறாது இருப்பது போல் அவனிடம் நீங்காது இருந்தாள். வீரமற்ற நீதி கோழைத்தனம், நீதியற்ற வெற்று வீரம் மிருகத்தனம். அதனால் அவன் வீரம் விவேகம் என இரண்டையும் சரியாக கலந்து
தர்மத்தின்படி மக்களுக்கு ராஜ்ய பரிபாலனம் செய்ய வந்தான். சூரியனின் கதிர்கள் செல்லாத இடம் என உலகில் எதுவுமில்லை. அப்படியே அதிதியும் தன் ஆட்களை எல்லா இடமும் அனுப்பி நடப்பன அனைத்தையும் அறிந்திருந்தான். இதனால் அவனுக்கு தெரியாமல் நாட்டில் நடக்கும் விஷயமென எதுவுமில்லை. அரசனானவன் இரவிலும் பகலிலும் சந்தியா பொழுதிலும் என்னென்ன காரியமெல்லாம் செய்ய வேண்டும் என மனு முதலானோர் வகுத்து தந்தார்களோ அவற்றில் ஒன்றை கூட விடாமல் சிறிதும் சந்தேகமின்றி நிறைவேற்றி வந்தான். அதிதி தினந்தோறும் இராஜாங்க காரியங்களை இரகசிய இடங்களில் விவாதித்து வந்தான். மற்றவரால் அந்த இரகசிய வழிகளையே அறிய முடியாத போது இரகசியங்களை அறிவது இயலாத காரியமாயிருந்தது. அவன் தன் சத்துருக்களை மட்டுமல்ல, தன்னை சார்ந்த மந்திரிகளையும் உளவு பார்க்க ஆட்களை நியமித்திருந்தான். ஆனால் அந்த உளவுக்காரர் கூட ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியாதபடி அவனின் உளவு அமைச்சகம் இயங்கிற்று. இதனால் அவன் விழிகளுக்கு தப்புவது எதுவுமில்லை என்றாயிற்று. அவன் எல்லா பகைவரையும் அச்சுறுத்தினானே தவிர அவனை அச்சுறுத்துவார் எவருமில்லை. ஆனாலும் அவன் வலிமை மிக்க அரண்களை காவல் கருதி அமைத்திருந்தான். அது அவன் அச்சத்தினால் செய்தது அல்ல, மாறாக ராஜரீகத்தால் செய்தது. பெரிய யானைகளையே அச்சுறுத்தும் சிம்மம் குகையில் தனித்திருப்பது அச்சத்தினால் என எப்படி சொல்ல முடியாதோ, அப்படி அதிதி தன் காவலை பலப்படுத்தியதை அச்சம் என்ற வகையில் கூறிவிட இயலாது. அவனின் இயல்பு அது. அவனது முயற்சிகளெல்லாம் நன்மை ஒன்றையே நோக்கமாக கொண்டது, தீமையினை அல்ல. இதனால் அவன் அடிக்கடி அந்த பணிகளை கவனித்து வந்ததால் அவை யாருமறியாமல் நெல்லுக்குள் அரிசி முதிர்வது போல யாருக்கும் அறியாமலேயே நன்மையாய் விளைந்தன. அவற்றின் பயனாலே அவனின் திட்டங்கள் வெளியே அறியப்பட்டன. பௌர்ணமி காலத்தில் கடல் பொங்கினாலும் அது நதியின் முகத்வாரம் வழியேதான் பொங்குமே அன்றி கரையினை தாண்டி வராது. அவ்வண்ணமே பெரிய செல்வத்தை அவன் கொண்டிருந்தாலும் ஒரு காலமும் தகாத வழியில், அடாவடியான வழியில் அவன் நடந்து கொள்ளவில்லை. செல்வத்தை முறையாகவே செலவு செய்தான். ஜனங்கள் ஏதேனும் அதிருப்தி கொண்டால் கூட அதை உடனே சரி செய்யும் ஆற்றல் பெற்றவனாயினும் அதிதி அப்படி ஒரு வாய்ப்பினை மக்களுக்கு கொடுக்காமலே ஆட்சி செய்து வந்தான். பிரபு சக்தி, உத்ஹாஸ்த சக்தி, மந்திர சக்தி, அதாவது மானிட பலம், தெய்வ பலம், மந்திர பலம் என எல்லா பலமும் பெற்றிருந்தும் அவன் தன்னை விட பலமான தேவர்கள் முதலானோரோடு மோதவில்லை. தன்னால் வெல்லக்கூடிய எதிரிகளை மட்டுமே எதிர்த்தான். காற்றின் துணையுடன் எரியும் காட்டு நெருப்பானது வானத்தை எரிக்குமே தவிர நீரை எரிக்க முற்படுமா? அவன் அறம், பொருள், இன்பம் என்பவற்றில் சரியாக இருந்தான். அறக்காரியம் என பொருளையும் இன்பத்தையும் இழக்கவில்லை. பொருள் என கூறி அறக்காரியங்களை புறக்கணிக்கவும் இல்லை. பொருளும் அறமும் முக்கியம் என இன்ப வாழ்வை இழக்கவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் அவன் சரியான விதமாக வாழ்வை அமைத்திருந்தான். பலமற்ற நண்பர்கள் எதுவும் உதவி வாரா. பலமான நண்பர்களால் ஆபத்தும் வரலாம். இதனால் தன் நண்பர்களை பெரிய பலம் கொண்டவர்களாக அல்லாமல், தனக்கு கீழானவர்களாகவும் அல்லாமல், தனக்கு சரியான வகையில் இருப்போரை மட்டும் நண்பனாக கொண்டிருந்தான் அதிதி. அவன் எதிரியின் பலம் பலவீனம் அறிந்து தன் பலம் அறிந்து யுத்தம் செய்தான். எதிரி பலமான காலத்தில் அவன் யுத்தம் செய்யவும் இல்லை. அப்படியே பலவீனமான காலத்தில் சமாதானம் செய்யவும் இல்லை. சாதக பறவைகள் நீருள்ள மேகத்தையே சுற்றி வந்து வரவேற்கும், நீரற்ற மேகத்தை அல்ல. அவ்வாறே பொருள் இருக்கும் அரசனைத்தான் எல்லோரும் சுற்றி வந்து வலம் வந்து உதவி பெறுவர். இதனால் அதிதி பொருளீட்டும் அவசியம் வந்ததே தவிர அது அவனின் பேராசையால் அல்ல. அவன் தன் பலவீனத்தை வெளிக்காட்டாமல் பகைவரின் பலவீனம் அறிந்து அடித்தான். பகைவரின் வளர்ச்சியினை தடுப்பது தனக்கு உயர்வு தரும் வழி என்பதால் அவர்களின் அரண்களை அழித்து அவர்களை கட்டுக்குள் வைத்திருந்தான். தன் தந்தை உருவாக்கி விட்டு சென்ற பலமிக்கதும் பெரியதானதும் பயிற்சி நிரம்ப பெற்றதுமான அந்த சேனையினை அவன் தன் உடல் போல் பராமரித்து வந்தான். அதனால் பராக்கிரமம் மிக்கவனாயிருந்தான்.
நாகத்தின் தலையில் உள்ள மணியினை யாராலும் கவர முடியாது என்பது போல அதிதியின் பலத்தை யாராலும் கவர முடியவில்லை. ஆனால் காந்தம் இரும்பினை கவர்தல் போல அவன் எதிரிகளிடம் இருந்த எல்லா பலத்தையும் தன்னில் எளிதாக ஈர்த்து கொண்டான். அவன் நாட்டில் திருடர் பயம் இல்லை, திருடர் உருவாக அவசியமும் இல்லை. இதனால் அவனின் வியாபாரிகள் நிலம், மலை, நதி என எல்லா இடமும் தமது விருப்பப்படி எல்லா காலத்திலும் பயணித்தார்கள். மக்களின் வருமானத்தில் 1/6 பங்கை அரசனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது விதி. அவன் ஜனங்களை கவனிப்பது போலவே முனிவர்களின் தவத்தையும் இடையூறு இன்றி கவனித்து கொண்டான். இதனால் மக்கள் மகிழ்ந்து 1/6 பங்கு வரியினை கொடுப்பது போலவே முனிவர்களும் தம் தவத்தில் 1 பங்கை அவனுக்கு கொடுத்து பலமாக்கி வந்தனர். ஒரு அரசன் பூமியினை எவ்வளவு அக்கறையாய் பாதுகாப்பானோ அவ்வண்ணமே பூமி அவனுக்கு பலன் தரும். அதிதி தேவி பூமிக்குரிய வழிபாட்டை கவனமுடன் செய்து வந்ததால் அது தானியமாக வயலில் விளைவித்து கொட்டியது, ரத்தினமாக சுரங்கத்தில் இருந்து கொடுத்தது, பெரிய யானைகளாக கானகத்தில் இருந்து கொடுத்தது. 73ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.